வெல்கம் டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பராக பஞ்சு போல் நல்லா டேஸ்டியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு கேக்கு தான் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்து நல்லா உடச்சி ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா முட்டையை நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா அடிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்துடலாம். நல்லா இந்த கேக் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா முட்டை இந்த அளவுக்கு பபுள்ஸ் வர மாதிரி அடிச்சுக்கலாம். நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தமாரி கலந்துக்கலாம். நல்லா முட்டையும் சர்க்கரையும் நல்லா அடிச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டு பபுள்ஸாக இப்படி தான் இருக்கணும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து எல்லா மாவோட முட்டையோடு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பு மாவுக்கு எந்த கப்பில் எடுத்தாலும் சர்க்கரையும் அதே கப்பில் தான் எடுக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக்கு சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காம முட்டை நல்லா அடிச்சுக்கணும். நம்ம மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பத்தலைன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சமாக அந்த கேக்கு பதத்துக்கு மாவு வர வரைக்கும் வர்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன்னு பால் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை. நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இட்லியை வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த தட்டை அடிப்பகுதி மேலே வர மாதிரி மூடி போட்டு வச்சு மேலே இட்லி மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு பாத்திரத்தில் தட்டையாக இருக்கணும். அந்த பாத்திரத்தில் பட்டர் ஷீட்டு போட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச கேக் கலவையை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கோம். இப்போ அந்த இட்லி பாத்திரத்தோட இந்த கேக் கலவையை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு தண்ணி வடியாமல் இருக்கும் இட்லி பாத்திரத்துலேருந்து. அதுக்காக அந்த பிளேட் வைக்கணும். மேலே இட்லி மூடியை மூடிட்டு ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 30 நிமிஷம் ஆச்சு, பார்த்தேன் வேகலை. அதனால் இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு எடுத்து மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். குத்தி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வேகலை. இப்போ குத்தி பார்த்தா நல்லா சூப்பராக சாஃப்டாக கத்தியில் நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள். 2 முட்டையும் 1 கப்பு மாவும் இருந்தால் நம்ம இந்த மாதிரி கேக்கு சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், சைடில் கூட எடுக்க தேவையில்ல. அப்படியே கவுத்து போட்டால் நல்லா அடி பிடிக்காமல் தீயாமல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஷீட்டு எடுத்துடலாம். பாருங்க, நல்லா பஞ்சு போல் கேக்கு ரெடி ஆயிடுச்சு.
சைட்லாம் இந்த பட்டர் ஷீட் ஒட்டி இருந்தது, அதனால் எடுத்துடுறேன். திருப்பி போட்டு பார்த்தா கேக்குன்னா கேக்கு, அப்படி ஒரு கேக்கு. அவ்வளோதான். நான் பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக முந்திரி பருப்பை பொடி பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். பாருங்க, கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீட்டிலே ஸ்கூல் விட்டு வரும் பசங்க வெறுப்பாக இருக்குது, ஸ்நாக்ஸ் கொடுன்னு கேட்கும்போது நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட அப்படி ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது. முட்டை கலக்கிறதுல தான் இருக்குது. நல்லா பீட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.